ஒரு வண்ணமயமான புல்வெளியில் 5 சிறந்த நண்பர்களாக இருந்த விலங்குகளின் குழு வாழ்ந்தது. அவர்களின் நட்பு மிகவும் வலுவானது. அவர்கள் ஒன்றாக விளையாடும் போதெல்லாம் புல்வெளி மகிழ்ச்சியில் மின்னியது. ஒரு நாள் அவர்கள் புல்வெளியை ஆராய்ந்து கொண்டிருந்தபோது மின்னும் வண்ணங்களால் ஆன ஒரு மர்மமான பாலத்தைக் கண்டுபிடித்தனர். விலங்குகள் ஆர்வத்துடன் அதை கடக்க முடிவு செய்தன. அவர்கள் பாலத்தின் மீது காலடி எடுத்து வைத்தபோது ஒரு மெல்லிய குரல், "அன்புள்ள நண்பர்களே, ரெயின்போ பாலத்திற்கு வரவேற்கிறோம். நட்பின் உண்மையான நிறங்களை இங்கே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள்." ரெயின்போ பாலம் அவர்களை வெவ்வேறு சவால்களின் மூலம் வழிநடத்தியது. ஒவ்வொன்றும் ஒரு துடிப்பான நிறத்தால் குறிப்பிடப்படுகின்றன. சிவப்பு தைரியத்தையும், ஆரஞ்சு தயவையும், மஞ்சள் மகிழ்ச்சியையும், பச்சை நல்லிணக்கத்தையும், நீலம் நம்பிக்கையையும், இண்டிகோ பச்சாதாபத்தையும், வயலட் அன்பையும் குறிக்கிறது. அவர்களின் பயணத்தின் போது நண்பர்கள் தங்கள் நட்பை சோதிக்கும் சோதனைகளை எதிர்கொண்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் பயத்தைப் போக்க உதவினார்கள், மகிழ்ச்சியின் தருணங்களில் சிரிப்பை பகிர்ந்து கொண்டனர் மற்றும் சவால்களின் போது ஆதரவை வழங்கினர். அவர்கள் பாலத்தின் முடிவை அடைந்தபோது வண்ணங்கள் ஒன்றிணைந்து வானத்தில் நீண்டு ஒரு கதிரியக்க வானவில் உருவானது. பாலத்திலிருந்து குரல் மீண்டும் பேசியது, "உண்மையான நட்பில் உள்ள மந்திரத்தை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள். அங்கு ஒவ்வொரு நிறமும் பங்கு வகிக்கிறது. நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் தனிப்பட்ட குணங்கள் நட்பு வானவில் முழுமையடைகின்றன." நண்பர்கள் தங்கள் புல்வெளிக்குத் திரும்பினர். அந்த நாளிலிருந்து அவர்களின் நட்பு இன்னும் பிரகாசமாக பிரகாசித்தது. அவர்கள் விளையாடும் போதெல்லாம் வானவில்லின் வண்ணங்களுடன் புல்வெளி நடனமாடத் தோன்றியது. அங்கு வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் மகிழ்ச்சியைப் பரப்பியது. உண்மையான நட்பு என்பது குணங்களின் ஸ்பெக்ட்ரம் என்பது கதையின் தார்மீகமாகும். ஒவ்வொன்றும் அதன் தனித்துவமான நிறத்தை ஒரு அழகான மற்றும் இணக்கமான பிணைப்பை உருவாக்க பங்களிக்கின்றன. ரெயின்போ பாலத்தைப் போலவே நட்பின் உண்மையான மந்திரம் ஒவ்வொரு நண்பரும் தோழமையின் வண்ணமயமான திரைக்கு கொண்டு வரும் பல்வேறு குணங்களில் காணப்படுகிறது.